வணக்கம் எனதருமை நண்பர்களே. பார் கவுன்சில் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு அமைப்பு. வழக்கறிஞர்களுடைய நலனை குறித்தும் வழக்கறிஞர் தங்களது தொழில் தர்மத்தை மீறும் பொழுது அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதும் ஒரு வரையறைக்குள் வைப்பதும் பார் கவுன்சில் அதோட வேறு வேலை. ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பு. சரியா? ரைட். இது இப்போ இதில் சமீபத்தில் எலெக்ஷன் நடந்தது. எனக்கு பல்வேறு கேள்விகள் இது சம்மந்தமாக வந்துக்கிட்டே இருக்கு. என்னென்ன கேள்விகள் அப்படின்னா, அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு 25 பேர் இசி மெம்பராக நிற்கிறாங்க. அந்த 25 பேர் இசி மெம்பரில் ஒவ்வொருத்தர் ஜெயிச்சு வரும்பொழுது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பயிற்சி செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள், அனைத்து வழக்கறிஞர்களும் அவர்களுக்கு ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போட்டு அந்த இசி மெம்பர்லேருந்து ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் பார் கவுன்சில் சேர்மன். அடுத்தது ஒரு நபர் வைஸ் சேர்மன், இசி மெம்பர்ஸ், இப்படிலாம் வருது. இந்த இசி மெம்பர்ஸ் சேர்மன் இந்தந்த இசி மெம்பர்ஸ் பேச்சஸ் டிசிசி கேசஸ், அதாவது டிசிப்ளினரி கேசஸ், அதாவது இதுதான் ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டாக்ட், தொழில் தர்மத்தை மீறிய வழக்குகள். இந்த வழக்குகள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் விசாரிப்பதற்கு என்று ஒரு டிசிசி கமிட்டி ஏற்பாடு செய்கிறார்கள். அவர்கள் இதை பற்றி விசாரிக்க வேண்டும். இந்த செயல் தொழில் தர்மத்தை மீறியதா இல்லையா என்று. இதில் தான் மிக முக்கியமான ஒரு கேலி கூத்து அல்லது ஒரு கேள்விக்குறி அல்லது எப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது வழக்கறிஞர்களுக்கான மிகப்பெரிய சந்தேகம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, 95% இந்த தேர்தலில் நின்றவங்க எல்லாருமே நான் ப்ராக்டிசிங் அட்வொகேட்ஸ், பயிற்சி இல்லாத, நான் ஒரு முறை கூட நீதிமன்றத்திலே அவர்களை நான் சந்தித்ததில்லை. சரி. ஸோ ஒரு பயிற்சி செய்கின்ற ஒரு வழக்கறிஞர், அதாவது கோர்ட்டுக்கு போய் ஒரு வக்கீல் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு வழக்கறிஞருக்கு தான் அங்கே என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறது, என்னென்ன சிரமங்கள் இருக்கிறது, அவை எப்படி பார் கவுன்சிலால் களையப்பட வேண்டும் என்பதெல்லாம் ஒரு பயிற்சியில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞருக்கு தெரியும். ஆனால் இந்த நான் ப்ராக்டிசிங் நீதிமன்றத்துக்கே வராத வழக்கறிஞர்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் பெரும்பான்மையாக நின்றது அவர்கள் தான். 1-2 வழக்கறிஞர்கள் மட்டும்தான் 100% ஃபுல் ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க. இதை போன்று நீதிமன்றத்துக்கே வராமல் நீதிமன்ற நடைமுறை ப்ராக்டிஸ் என்றால் என்ன என்றே தெரியாதவர்கள் எலெக்ஷனில் இசி மெம்பரில் ஜெயித்தால், தொழிலை பற்றி தெரியாதவர்கள் தொழில் தர்மம் என்ன என்ற ஒரு பிரச்சனையை முடிவு செய்யும் அதிகாரத்தில் சென்று அமர்வது நீதி நலனுக்கு உகந்ததா? எவ்வளவு இது ஒரு முட்டாள்தனமான செயல். ஒரு நாம்ஸ் 10 வருடம் ஒரு வழக்கறிஞர் ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க எலெக்ஷனில் நிற்கலாம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சிஓபி சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸில் நான் ப்ராக்டிசிங் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அது இன்னும் கிளாஸிஃபை பண்ணலை. பட் சிஓபி யாரை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு வருடத்திற்கு ஒரு வழக்கோ அல்லது ஒரு டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு கூட, இல்லை ஆர்பிட்ரேஷன் ஒர்க், ஏதோ ஒரு ஒர்க்கு வருடத்திற்கு 1 என்று ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும். ஸோ ஒரு வழக்கறிஞர் ஒரு வருடத்திற்கு 1 5 வருடத்திற்கு 5 வழக்குகள் அவனை ப்ரூஃப் எவிடன்ஸை கொடுத்தீங்கன்னா ஹீ கேன் கெட் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ். ஸோ இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க எலெக்ஷன் நின்னாங்களா, சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் இல்லாதவங்க எலெக்ஷன் நின்னாங்களான்றது நமக்கு தெரியாது. இது முக்கியமாக பார்க்க வேண்டியது, 10 வருஷம் எலெக்ஷன் அனுமதி, 10 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் நிற்கலாம் அப்படின்னா, 10 வருஷமாக என்ரோல் பண்ணிவிட்டு நான் ப்ராக்டிஸில் இருக்கிற வழக்கறிஞர்கள் அனைவருமே இசி மெம்பராக வந்தால், இது வழக்கறிஞர் உண்மையிலேயே ப்ராக்டிஸ் பண்ணுற வழக்கறிஞர்களோட நலன் என்பது மிகப்பெரிய கேலி கூத்தாகிவிடும். கேள்விக்குறி இல்லை, கேலி கூத்து. இது என்ன கூத்து? கேலி கூத்துனால. அந்த மாதிரி வழக்கறிஞர் தொழிலே செய்யாமல் தினம் நீங்கள் கோர்ட்டுக்கு போய்ட்டு கேஸை போட்டு நம்பரை பண்ணி கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணி சிஏ போட்டு சர்டிஃபிகேட் காப்பி வாங்கி ஆர்டர் காப்பி கொடுத்து கட்சிக்காரன்ட்டு ஃபீஸ் வாங்கி இதெல்லாம் நீங்கள் செஞ்சால் தான் எந்தெந்த இடங்களில் வழக்கறிஞர்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் பிரச்சனை வருகிறது என்ற விஷயங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஸோ இதுக்கு நாம் போட்டால் மட்டும்தான் இந்த பார் கவுன்சிலில் எடுக்கின்ற நடைமுறைகள், இந்த பார் கவுன்சிலில் அமைக்கப்படுகின்ற டிசிப்ளினரி கமிட்டிகள் நியாயமானதாக, வேற சொல்கிறது நியாயமானதாக அப்படின்னு விட என்ன சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ், அறிவுள்ளதாக செயல்படும் என்பது என் போன்றைய 100% ப்ராக்டிஸ் செய்கின்ற வழக்கறிஞர்களுடைய ஆதங்கம்.